இன்னைக்கு நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இது. கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பரை கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதற்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மிதுன ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னதான் பிரச்சனை, எனக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. சுகஸ்தானத்தில் கேது இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்காரு. பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரநிலையில் இருக்காரு. எவ்வளவு டஃப்பாக மிதுனத்துக்கு போகும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 5-6 காலமாக கண்டக சனி, அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் வாட்டி வச்சிருந்துருக்கோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு சில பேருக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாது, மனசு உடஞ்சி உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. மன வேதனை, மன அழுத்தம், ஒரு மன வியாதியே வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கு மனசில் இருக்குது. அன்பாக பேசக்கூடியவங்க மிதுன ராசிக்காரவங்க, அன்பால் மற்றவங்களை கட்டிப்படக்கூடியவங்க மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசி அன்பர்கள் பிரச்சனையை அவங்களே சொல்லி காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு வேறு யாரும் எதிரியாக இருக்க மாட்டாங்க. காரணம், அன்பிற்கு அடிமை. அவங்க அன்பே அவங்க பேசுகிற நேரங்களில் தோற்கடிச்சிடும். அவங்க மனசில் ஒரு விஷயம், வெளியில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க. யாருடைய வம்பு தும்பு வழக்குக்கும் செல்லாதவங்க, யாருடைய வாழ்க்கையிலையும் தலையிடாதவங்க, யாருடைய ஒரு பேச்சுக்கும் அடிப்பணியாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரவங்களை கல்யாணம் பண்ணாலே லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, மகரத்துக்கும் விருச்சிகத்துக்கும் பொருந்தாது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கும் இல்லைங்களா, அது இதில் வரும். இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கும்போது ஓஹோன்னு செலவு பண்ணுவாங்க. பணம் இல்லைன்னா உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி படன்னு வெளிப்படைத்தன்மையாக பேசிடுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா குழந்தை மாதிரி வந்து கேட்பாங்க. இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனசு உகந்து இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்சன் நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பரிகாரம் பண்ணியும், நிறைய கோவில்களுக்கு ஏறி இறங்கியும், நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தியும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். பெருசாக குறையவே இல்லை. போராட்ட குணம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே அனுதினமும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. நமக்கும் மனசு இருக்குது, நமக்கும் வலி அப்படிங்கிறது உண்டு, நமக்கும் வேதனை உண்டு, நம்ம கண்ணிலையும் தண்ணி வரும், நமக்கும் அடிப்பட்டால் வலிக்கும். சில கடினமான சூழ்நிலைகளில் நம்ம கூட யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்குவோம். அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், இனிமேல் நம்மளால் எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டீங்க. திரும்ப முயற்சி செஞ்சு பார்ப்பீங்க. கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் அது நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். 3 விதமான கர்மா இருக்குது. அதில் 2 வகையான சொல்யூஷன் இருக்குது.
புதன் பகவானை அதிபதியாக கொண்டதுனாலையோ என்னவோ நிறைய புத்திசாலித்தனமும் நிறைய தொலைநோக்கு பார்வைகளும் மனசில் அடுத்தது என்ன நடக்கும், என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தெளிவு, சிந்தனை, ஆற்றல், ஆன்மீக நாட்டம், உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாமே மிதனராசி அன்பர்களுக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் சில தவறுகளும் ஏற்படலாம். அது என்னென்னா 3 விதமான கர்மா. முதல் கர்மா பெற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு கர்மா. உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸை அவங்க சரியாக பார்த்துக்காமல் இருந்திருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸுக்கு ப்ராப்பராக திதி கொடுக்காமல் இருக்கலாம், ஒரு கோவில் நிலமோ அல்லது பணத்தை ஏமாத்துறதோ, வம்சாவளி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, பொறாமை குணம், நம்ம குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய சாபம், குலதெய்வ சாபம், குலதெய்வத்தை பார்க்காம விடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். அதையும் தாண்டி முன்ஜென்மத்து பகை. இந்த முன்ஜென்மத்தில் நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு தவறுகள், தீவினைகள், அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது. அடுத்து 3வது விஷயம் நம்மளுடைய சுய ஜாதகம். நம்ம அஷ்டமாதிபதியுடைய தசாபுக்தியோ அல்லது 6ஆம் இடத்து அதிபதியோட தசாவ புக்தியோ, சனி தசா ராகு புக்தியோ, சனி செவ்வாய் கூட்டுச்சேர்க்கையோ, சனி செவ்வாய் ராகு கூட்டுச்சேர்க்கையோ, கேது சனி கூட்டுச்சேர்க்கையோ, இந்த மாதிரி கூட கர்மா இருக்கலாம். அதே மாதிரி ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இருதார தோஷம், சனி சண்டாள தோஷம், பித்திரு தோஷம், பிரம்மஹஸ்தி தோஷம், அதே மாதிரி சர்ப்ப தோஷம், இது எல்லாமே பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கோச்சாரத்தில் கிரகங்கள் அஷ்டமத்திலேயோ மறைவு ஸ்தானத்திலேயோ அமரக்கூடாத ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் போதும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நம்ம யாரை பற்றியோ தப்பாக பேசுகிறதோ இல்லை தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்கிறதோ, யாருக்காவது தெரிந்தோ தெரியாமலோ தீங்கு இழைக்கிறதோ, இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு கர்ப்பிணி இருக்காங்க, நம்ம உட்கார்றதுக்கு இடம் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம உட்கார இடம் கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லை நமக்கு மற்றவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் கூட அவங்கள பற்றி ஏதாவது மற்றவங்கக்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கலாம். ஒரு சில பொருட்களை நினச்சி ஆசைப்பட்டிருக்கலாம். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம தலையிட்டிருக்கலாம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் இதுதான் சொல்ல முடியாது. இது கூட என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு கர்மாவாக அஃபெக்ட் பண்ணும். இன்னும் சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, வெளியூரில் கூட இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கே சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், வீடு வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், ஒரு நாள் லீவ் போடுறோம், நம்ம மேலே அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே தவிர நம்ம தாய் தந்தையர் சாபம் வந்துடக்கூடாது, அவங்களுடைய வாழ்த்து வேணும், குலதெய்வத்தை பார்க்கணும், வருஷத்தில் நமக்கு எதுக்கு 12 நாள் லீவு தராங்க, அந்த லீவை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருந்தாலே போதும். உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். இன்னும் சில பேர் வேண்டுதல் பண்ணாமல் இருக்கிறது. அந்த வேண்டுதல் எல்லாமே என்ன நம்ம வேண்டிக்கிட்டோம், ஆனால் இன்றைக்கேவா பண்ணணும், நான் உடனே வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலையே, நான் வேண்டிக்கிட்டேன் அவ்வளவுதான், எனக்கு என்றைக்கு லீவு கிடைக்குதோ அன்றைக்கி தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் உடனே எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதுவும் கர்மா தான். இந்த கர்மாலாம் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு உங்கள் குல தெய்வத்தை பார்க்காதது உங்களுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஆஃபீஸில் 10 நாள் உங்களை மேல் அதிகாரிகள் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. உங்களுடைய அலுவலகத்தில் திடீர்னு ஏதாவது ஜாப் போகுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் லீவ் போட்டுட்டு உங்களுடைய அம்மா அப்பாவை பார்க்க முடியாமல் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா, அதுதான் காரணம். இந்த நிகழ்காலத்தில் உங்களுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸை மட்டும் சரி பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது பெருசு இல்லை, அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா. உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன லக்னம்னு பாருங்கள். நீங்கள் மேஷ லக்னமாகவோ இல்லை விருச்சக லக்னமாகவோ இருந்தால் செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்னி லக்னமாகவோ மிதுன லக்கணமாகவோ இருந்தால் புதன்கிழமையை சூஸ் பண்ணிக்கோங்க. கடக லக்கணமாக இருந்தால் இரவு நேரம், அதே போல் சந்திரனுக்குரிய தினமான திங்கட்கிழமை நல்லது. மகர லக்கணமாகவோ கும்ப லக்கணமாகவோ இருந்தால் சனிக்கிழமை. மீன லக்கணம் அல்லது தனுசு லக்கணமாக இருந்தால் வியாழக்கிழமை. துலாம் லக்கணம் அல்லது ரிஷப லக்கணமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை. நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை. இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த கிழமைகளில் குரு வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு துலாம் லக்கணம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு செய்யுங்க. முதல் வாரம் கொண்டை கடலை மாலை சாத்துங்க. 2வது வாரம் தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்க. 3வது வாரம் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. இதை செஞ்சாலே உங்களுடைய சுய ஜாதகத்தில் கர்மா அப்படிங்கிறது குறைஞ்சிரும்.
குரு வழிபாடு அப்படிங்கிறது எந்ததொரு குருவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சாய்பாபாவாக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், ஜீவ சமாதிகளை எடுத்துக்கலாம், இல்லை சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யலாம். உங்களுடைய அப்பாவை கூட நீங்கள் குருவாக எடுத்துக்கலாம். அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அம்மாவை கூட நீங்கள் குருவாக எடுத்துக்கலாம். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஏன் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளாக இருந்தாலும் சரி. ஆனால் முக்கியமாக வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இப்படி இந்த வழிபாடு பண்ணீங்க பண்ண உங்கள் கர்மா அப்படிங்கிறது குறையும், வாழ்க்கையில் முன்னேற்றம்